கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அருமையான பரிசுத்த சகோதர சகோதரிகள், உங்கள் யாவருக்கும் இந்த மாலை வேளையில் நம்முடைய பரலோகத்தின் தேவனுடைய பரிசுத்தம் நிறைந்தவருடைய நாமத்தினாலும் நம்முடைய அன்பின் ஆண்டவர் கர்த்தர் இயேசுவினுடைய இனிதான நாமத்தினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது என்கின்ற அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். அதோடு அடியவனுடைய அன்பையும் மற்றும் நான் சார்ந்திருக்கக்கூடிய சபையாரினுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் கூட நான் தெரியப்படுத்தி கொண்டு தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த கிருபையான நல்ல நாளில் நம்ம தொடர்ந்து பார்த்து வருகிறதான இந்த முறுமுறுப்பு என்கின்ற இந்த சிறிய புஸ்தகத்திலிருந்து நம்ம பாடங்களை நம்ம பார்த்து வருகிறோம். அருமையானவர்களே, சிறிய புஸ்தகமாக இருந்தாலும் இது நம்மை மறுரூபமாக்கும் ஏற்பாட்டுக்குள் நம்மளை நடத்தி செல்லக்கூடிய சத்தியங்கள் என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த புத்தகங்களுக்கான எழுத்துக்களாக நமக்கு நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளாக அங்க இருக்கு என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. அப்ப அதன் அடிப்படையில் அருமையானவர்களே, இந்த முறுமுறுப்பு என்கின்ற இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் நம்ம கவனித்த போது அது மன நிறைவற்ற மனநிலை, சரிங்களா, திருப்தியற்ற மனநிலைமை. இதனால் வெளிவரக்கூடிய நம்முடைய அதிருப்தியின் வெளிப்பாடுகள் வார்த்தைகளாக, செயல்களாக, அது எப்படியெல்லாம் அது கடந்து போகும், அது எப்படி தேவனுடைய பார்வையில பாவமாக இருக்கும் என்பதையெல்லாம் நம்ம ரொம்ப விவரமாக நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்ல, நம்ம கடைசியாக 2 பாடங்கள் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த முறுமுறுப்பை நாம தேவனுடைய பிள்ளைகள் எப்படி நிப்பாட்டுவது என்று சொல்லும்போது அதுல முதல் விஷயமே என்னன்னா, முறுமுறுப்பு என்பதை முதலாவது பாவம் என்பதை உணர்ந்து கொள்ளணும். அதாவது எப்படி நிப்பாட்டணும் என்பதற்கு 6 ஆலோசனைகள் அங்க கொடுக்கப்படுது. அதுல முதல் ஆலோசனையிலேயே இது பாவம் என்று அது காண்பிக்கப்படுது. சரி, எப்படி பாவம் என்று பார்க்கும்போது அதற்கு 10 உதாரணங்களை நம்ம பார்த்தோம். 10 உதாரணங்கள், 10 காரணங்களை என்ன பண்ணும் நாமோ அது பாவம் என்று பார்த்தோம். பேசுவதற்கோ கேட்பதற்கோ முறுமுறுப்பு என்கின்ற வார்த்தை ரொம்ப எளிய வார்த்தை போல இருந்துட்டாலும் அது பாவம். பாவம் என்றால் நம்ம ரொம்ப ஆழமா புரிந்து கொள்ளணும் மற்றவர்களை விட. அப்ப பாவம் என்பது அது எத்தன்மைக்கு நம்மளை வழிநடத்திடும், அதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்கும் என்பதை யதார்த்தமாகவே நம்ம புரிந்து கொள்ளக்கூடியவர்கள். அதான் பாவம் செஞ்சதனுடைய செயல்களை பார்த்தா ரொம்ப சிறிய செயல் தான். அவர் கனி சாப்பிட்டார், அவ்வளவுதான். ஆனா வந்தது மனுக்குலத்துக்கு பெரிய விளைவு, மரணம் என்கின்ற ஒரு விளைவு அங்க வந்துச்சுன்னு பார்ப்போம். அதே போலத்தான் இந்த இடத்துல பாவம் என்கின்ற வார்த்தையை நம்ம ரொம்ப சாதாரணமா நம்ம பார்த்து கடந்து போயிட முடியாது. அது எப்படியெல்லாம் பாவம் என்பதைத்தான் 10 விஷயங்கள்ல நம்ம பார்ப்போம். ஆகவே அருமையானவர்களே, அந்த விஷயங்களை பார்த்திருக்கிற நாமோ இப்போ இந்த முறுமுறுப்பை நாம எப்படி நிறுத்துவது என்பதற்கான 2வது ஆலோசனைக்குள்ளாக நம்ம போகலாம். 2வது ஆலோசனை என்ன? முதல் ஆலோசனை, இது பாவம் என்பதை நம்ம என்ன பண்ணிக்கணும், புரிந்து கொள்ளணும், உணர்ந்து கொள்ளணும். ஆகவே பாவத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், விலகி கொள்ளணும் என்பதற்கான அழுத்தமான 10 காரணங்களை பார்த்துட்ட நாமோ 2வது ஆலோசனை, இந்த முறுமுறுப்பை நிப்பாட்டக்கூடிய ஏற்பாட்டுல 2வது ஆலோசனை என்ன அப்படின்னா, தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்கின்ற விஷயத்துல நாம தெளிவு உடையவர்களாக அங்க நம்ம காணப்படணும். தேவன் என்ன வேணாலும் செய்யட்டும், ஆனா தேவன் மீது நம்ம என்ன பண்ணணும், ஒரு நம்பிக்கை நம்ம வைக்கணும். தேவன் மீது நம்ம நம்பிக்கை கொள்ளணும். அப்ப தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று அவருக்குத்தான் தெரியும், சரிங்களா. இப்ப நமக்கு முன்பதாக அந்த தெய்வீக திட்டம் இருக்கிறதுனால வர இருக்கிற யுகாயுகங்கள் வரைக்குமான காரியங்கள்ல தேவன் என்ன திட்டம் பண்ணியிருக்கிறார் என்று நமக்கு தெரியும், சரிங்களா. ஆனா நன்கு கவனிக்கும் போது ஒவ்வொரு நாட்களிலும் காலங்களிலும் தேவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் நமக்கு தெரியுமா? தெரியாது. சரி, நம்மை குறித்து தேவன் என்ன திட்டம் வைத்து நம்ம பேர்ல அவர் என்ன செய்ய சித்தம் கொண்டு இருக்கிறார் என்று நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு தான் தெரியும். சரி, நாம என்ன பண்ணணும், நம்மளுடைய பாகம் என்ன அப்படின்னா, நாம் அவர் மீது நம்பிக்கை வைக்கணும், அவரை நம்பணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. வசனமும் நமக்கு அப்படிதான் சொல்லுது. தேவன்கிட்ட சேர்றவங்க எப்படி சேரணுமா, அவர் உண்டென்று நம்பிக்கை கொண்டு அவர்கிட்ட சேரணும், சரிங்களா.
ஏன் நம்பிக்கை கொண்டு அவர்கிட்ட சேரணும்? நம்பிக்கையே தேவன்கிட்ட நம்மளை என்ன பண்ணிரும்? நடத்திரும். அப்ப அது போல நாம் தேவனை நம்பக்கூடியவர்களாக இருப்பது ரொம்ப முக்கியம். ஏன் என்று நம்ம கவனிக்கும் போது அருமையானவர்களே, அவருடைய சித்தத்தை செய்வதற்காகத்தான் தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? நம்மளே தேவன் அழைத்திருக்கிறார். அப்ப நாமும் அவருடைய சித்தத்தை செய்வதற்கு தேவன் நம்மளை அழைத்திருக்கும் போது நாம் நம்மளுடைய சொந்த சித்தத்தை விட்டுறணும் என்பதுதான் என்ன அதனுடைய ஏற்பாடே. அவர் சித்தத்தை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிற நாம் என்ன பண்ணக்கூடாது? சித்தம் செய்யக்கூடாது. நம் சித்தத்தை விட்டுறணும், அவர் சித்தத்தை நாம செய்யணும். அப்ப இப்பட்ட ஒரு ஏற்பாட்டுல தேவனே உங்க சித்தம் செய்ய இதோ வருகிறேன் என்று ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஒப்பு கொடுத்தலின் வாழ்க்கையில நமக்கான அனுபவங்கள் இருக்கு இல்லைங்களா? அந்த அனுபவங்கள் எவைகளாக வேணாலும் இருக்கட்டும், என்னவாக வேணாலும் இருக்கட்டும், அது எத்தன்மையுடையதாக வேணாலும் இருக்கட்டும், அது எப்படிப்பட்ட அனுபவங்களை, அது நமக்கு இன்பமோ துன்பமோ வழிகளோ வேதனைகளோ, அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அந்த அனுபவங்கள் எத்தன்மையான அனுபவங்களாக இருந்தாலும் சரி, அருமையான சகோதர சகோதரிகளே, அதன் மீது நாம எப்படிப்பட்ட பார்வை உடையவங்களாக இருக்கணும் என்று பார்க்கும்போது அவைகள்ல நம்ம பொறுமையோடு காணப்படும். தேவன் அதை பார்த்து கொள்வார் என்று என்ன பண்ணிடணும்? அவர் பட்சத்தில் அதை விட்டுறணும். ஏன்னா நாம் அவர் சித்தம் செய்ய வந்திருக்கிறோம். ஆகவே நம்மை நோக்கி வரக்கூடிய அனுபவங்கள் எவைகளாக இருந்தாலும் அதை தேவன் பார்த்து கொள்ளுவார் என்று நம்ம என்ன பண்ணணும்? நாம நம்பிக்கை கொள்ளணும், அவர்கிட்ட விட்டுறணும். நாம பெரும்பான்மையான சமயங்கள்ல நம்ம என்ன பண்ணிருவோம்னா, அனுபவங்களினுடைய வீரியத்தினுடைய தன்மைகளை பொறுத்து சூழ்நிலைகள் நம்மளை தாக்கும் போது நம்ம என்ன பண்ணிருவோம் அப்படின்னா, இதை மறந்துருவோம். தேவனை மறந்துருவோம், தேவன் நம்மளை நடத்துவார் என்பதை மறந்துருவோம், தேவனுடைய கருத்துக்குள்ள நாம இருக்கிறோம் என்பதை மறந்துருவோம். இவைகள் எல்லாம் அனுபவங்கள் என்பதை என்ன பண்ணிடுவோம்? அநேக தருணங்கள்ல மறந்துருவோம். அது என்னன்னா, சூழ்நிலைகள் நம்மளை தாக்கும் போது அந்த சூழ்நிலைகள் என்ன பண்ணிடுறோம்? அநேக சமயத்துல தடுமாறிடுறோம், அல்லது பலவீனப்பட்டுறோம், அல்லது உணர்ச்சி வசத்துல என்ன பண்ணிடுறோம்? நாமளே காரியங்களை கையில எடுக்க சில பிரயாசங்கள்ல நம்ம போயிடுறோம். அப்புறம் தோல்வி வரும்போது என்ன ஆகுறோம்? அப்புறம் தேவன்கிட்ட ரிப்பண்ட் ஆகும், ஒரு மனம் திரும்புதலை காண்பிக்கக்கூடியவங்களாக இருக்கிறோம். ஆனால் அருமையானவர்களே, தேவ சித்தம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நம்ம என்ன பண்ணிடணும்? என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அப்பா நீங்க பார்த்து என்று அவர்கிட்ட என்ன பண்ணிடணும்? விட்டுறணும். அவர்கிட்ட விட்டுட்டா நமக்கு ஏதாவது கவலைகள் இருக்கா? அப்போ இதுல என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, நாமளே விஷயங்களை கையில் எடுக்கிறதுனாலதான் கவலை தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கு. ஏன்? நம்மளால அதை தீர்க்க முடியல, மேற்கொள்ள முடியல. ஆனா பிடிச்சதை விடுறதுக்கு மனசும் இல்லை. ஆனா என்ன வருது? நமக்கு ஒரு சமாதானம் வர்றதில்லை. அப்ப கவலைகள் தொடர்ந்து இருப்பதற்கான காரணம், நம்ம தேவன்கிட்ட விட்டுட்டா சமாதானமா இருக்கலாம். அவர் பார்த்துக்குவார், என்ன நடந்தா பரவாயில்ல, அவருடைய கருத்துல இருக்கு, நான் அவரை நம்புறேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்? சமாதானமா இருக்கலாம். அப்ப அவரை நம்பாத பட்சத்துல காரியங்களை நம் கரங்கள்ல எடுக்கும் போதுதான் என்ன ஆகுது? ஆமா, பிரச்சனை வருது. இன்னொன்னு, நமக்கே தெரியாது அனுபவங்கள் என்ன, எப்படி, என்ன செய்யணும், ஏது செய்யணும்னு தெரியாது. அப்ப எல்லாம் அவருக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும். அப்ப என்ன செய்யணும், என்ன செய்து கொண்டு இருக்கிறார் என்பது முதற்கொண்டு அவருக்கு தெரியும் போது அவரை நம்பி நம்ம என்ன பண்ணிடணும்? காரியங்களை விட்டுவிடக்கூடியவர்களாக அங்க இருக்கணும் என்று பார்க்கிறோம். இது பேசுவதற்கு ரொம்ப எளிமையா இருக்கும். ஆனா இது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறதுல பெரிய சிக்கல் இருக்கு நம்ம எல்லாருக்குமே. ஏன்னா நம்மள மாம்சத்துல இருக்கிறோம். மாம்சத்துல இருக்கிறதுனால பாருங்க, இப்ப நம்ம இந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போகும்போது அநேக மறதிகள் என்ன பண்ணும்? இது ஒரு தாக்கத்தை நம் மீது ஒரு தாக்குதலாக வரும்போது மறந்துடும். ரோட்ல இறங்கி போகும்போது ஒரு சூழல் வந்துச்சுன்னா நாம என்ன பண்ணிடுவோம்? விழுந்துருவோம். குடும்பத்துக்குள்ள ஒரு சூழலா விழுந்துருவோம். அல்லது நம்ம நம்பிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஏற்பாட்டுல ஒரு ஏமாற்றமா விழுந்துருவோம். சரி, அப்ப இதுதான் நம்முடைய நிலைமைகளாக அங்க இருக்குது. ஆக பேசுவதற்கு எளிமையாக இருக்கும். ஆனா தேவன் எப்படிப்பட்ட நல்லவர் நம்முடைய வாழ்க்கையில் அப்படின்னா, தேவன் நமக்கான ஆலோசனைகளை மட்டும் கொடுக்கறதுல உதாரணங்களை காமிக்கிறார். பாருங்க, எப்படியெல்லாம் என்னுடைய ஜனங்கள் இருந்திருக்கிறாங்க, வாழ்ந்திருக்கிறாங்க, என்னை எப்படியெல்லாம் அவங்க நம்பி இருக்கிறாங்க, அந்த நம்பினதனுடைய விளைவு அவங்கள நான் எப்படிலாம் நடத்தி இருக்கிறேன் அப்படின்றத தேவன் நமக்கு பதிவு பண்ணி வச்சிருக்கிறார். நம்ம இன்னும் நம்பிக்கை கொள்வதற்கு, நம்ம இன்னும் தேவன் மீது ஒரு விசுவாசம் வைப்பதற்கு என்ன பண்றார்னா, அழகான உதாரணங்கள் காமிக்கிறார். யோசேப்பை பாருங்கள்.
யாரை பார்க்க சொல்றாரு? யோசேப்பை. ஏன் இந்த இடத்துல யோசேப்பை மட்டும் எடுக்கிறாருன்னா ரொம்ப ஆச்சரியம். தேவனை மட்டும் நம்பணும் என்பதற்கு பைபிள்ல யோசேப்பை விட ஒரு சிறந்த உதாரணம் யாருமே இல்லை. ஏன்னா யோசேப்பு கர்த்தர் இயேசுவுக்கு நிழலாக இருக்கிறதுனால தேவன் என்ன பண்றாருன்னா ரொம்ப அழகா நமக்கும் ஒரு பாடமாக யோசேப்பை. அப்ப யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவர் கடந்து போன அனுபவத்தை எல்லாம் நம்ம படிக்கிறோம், பாடமா நம்ம பார்க்கிறோம். அதுல ஆவிக்குரிய அர்த்தங்களையும் தேவனுடைய திட்டங்களையும் நமக்கான நல் வழிகளையும் நம்ம இன்றைய வரை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் நம்ம. ஆனா யோசேப்பு அந்த அனுபவத்திலே இருந்தவர். அது மாதிரியான அனுபவம் எல்லாம் வந்தா நம்மளை எந்த இடத்துல வைக்க முடியும்? யோசேப்பு கடந்து போன அனுபவத்துல ஏதாவது ஒரு சின்ன அனுபவத்துல அப்படின்னா அந்த அனுபவங்கள் நமக்கு வராமல்லாம் இருக்காது. வெவ்வேறு வகைகள்ல வரும். யோசேப்புக்கு நடந்தது போலயே வராது. கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா? இப்ப கர்த்தர் வாங்கின அவர் கடந்து போன அடிச்சுவடுகள்ல தான் நாமளும் போகணும். அப்ப அதே அனுபவங்கள் நமக்கு வரும். ஆனா கர்த்தர் வாங்கின அதே அனுபவம் நமக்கு இருக்கா அப்படின்னா அது இருக்காது. அவர் வாங்கின அதே 100% அனுபவங்கள் நமக்கு இருக்காது. உதாரணத்துக்கு சிலுவை இன்னைக்கு நமக்கு இருக்கா? சிலுவை மரணம் நமக்கு இருக்கா? இல்ல. அப்ப இதெல்லாம் நம்ம என்னன்னா ஒரு உதாரணமாக நம்ம புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக அங்க இருக்கு. அப்போ யோசேப்பு என்று பார்க்கும்போது அருமையான சகோதர சகோதரிகளே பாருங்க, அவர் முதலாவது ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள விற்று போடப்படுகிறார். அவர் வீட்டுல அவர் எப்படி இருந்த ஒரு நபர் அவர் அடிமைத்தனத்துக்குள்ள உள்ள போறாரு. சரி, அடிமைத்தனத்துக்குள்ள உள்ள போற இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பழி போடப்பட்டு சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுறாரு. போத்திபாரின் மனைவியினால ஒரு மிகப்பெரிய பழி போடப்பட்டு அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்டு, நல்லா கவனிங்க, அநியாயமா குற்றம், தப்பே பண்ணல, ஆனா அநியாயமா குற்றம் சாட்டப்பட்டு அவர் எங்க அனுப்பப்படுறார்? வேலையை விட்டு அனுப்பிச்சா கூட பரவாயில்ல, சிறைச்சாலைக்கு அனுப்புறாங்க. சிறைச்சாலைக்கு போகும் அளவுக்கு எந்த தவறுமே பண்ணல. என்ன ஆகுறாரு? அவர் சிறைச்சாலைக்கும் போறார். சிறைச்சாலையில அடைக்கப்பட்டதற்கு அப்புறம் பாத்துட்டீங்கன்னா அங்க என்ன நடக்குது? அங்க இவர் நம்பின இரு நண்பர்கள் அவங்களாலும் என்ன ஆக்கப்படுறார்? ஏமாற்றப்படுகிறார், கைவிடுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு மத்தியில எங்கேயாவது யோசேப்பு முறுமுறுத்தாரா? எங்கேயாவது முறையிட்டாரா? ஐயோ என் சகோதரர்கள் இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்கன்னு யாருகிட்டயாவது போய் முறையிட்டு குறை கூறி கதறி அழுத மாதிரி எங்கேயாவது பைபிள்ல ஒரு சின்ன தகவல் ஏதாவது எடுக்க முடியுமா? வேணா வாய்ப்பு இருந்தா வீட்டுல மீண்டும் கூட அந்த பக்கங்களை படிச்சு பாருங்க. சகோதரர்கள் அடிமைத்தனத்துக்குள்ள வித்து போட்டுட்டாங்க, அவர் போய் முறையிட்டு மற்றவங்க எல்லாம் போன இடத்துல அவர் அழுது கதறி புரண்டாரு அப்படின்னு எங்கேயாவது ஒரு சம்பவம் பார்க்க முடியாது. அதே போல அடிமைத்தனத்துக்குள்ள போகும்போது அவர் முறையிட்டாரா? அதுவும் இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். போத்திபாரின் மனைவி பழி போடுறாங்க, முறையிட்டாரா? இல்லை என்று பார்க்கிறோம். நம்ம சிறையில் அடைக்கப்படுறாரு, முறையிட்டாரா? இல்லை என்று பார்க்கிறோம். சிறைச்சாலையிலையும் என்ன ஆகுறாங்க? இவர்கிட்ட உதவி வாங்கினவங்களே இவரை மறக்கிறாங்க. நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம் தெரியுமா? சிறைச்சாலை கதவை குத்தி செவுர இது பண்ணி என்ன பண்ணுவோம்? தலையை முட்டிக்கிட்டு புலம்பி நமக்கு நாமே என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம்? புலம்ப ஆரம்பிச்சிருவோம். அந்த அதிருப்தியினுடைய உச்சம் என்ன ஆகும்? பெரிய அளவுல ஆகும். உண்மைதான், நம்மளாம் செய்யாம இருக்க மாட்டோம். ஆனா யோசேப்பு இதெல்லாம் செஞ்சாரா? அவரு எங்கேயாவது செஞ்சாரா? வேத வாக்கியம் எங்கேயுமே யோசேப்புக்கு எதிராக இந்த மாதிரியான வார்த்தைகளை பதிவு பண்ணவே இல்லை. ஏன்னா அவர் செய்யல. காரணம் என்ன அப்படின்னா பாருங்க அருமையான சகோதர சகோதரிகளே, அவர் தன்னுடைய சொந்த சகோதரர்களுக்கு எதிராக அவர் நினைச்சிருந்தா என்ன பண்ணியிருந்திருக்கலாம்? அவர் இருதயத்துல ஒரு பெரிய கசப்பு வச்சிருந்திருக்கலாம். அவருக்கு நியாயமான காரணங்கள் இருந்துச்சு. அப்ப இவர் என்ன பண்ணலாம்? என்னை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு கசப்பு வச்சிருக்கலாம் இல்லைங்களா? வச்சாரா? அப்ப நாம என்ன பண்றோம்? இன்னைக்கு சின்ன விஷயங்களுக்கு இருதயத்துக்குள்ள எங்க இருந்து கசப்பு வரும் தெரியாது. இந்த கசப்பு வளரும் போது இந்த கசப்பை நம்ம பிறருடைய இருதயத்தில் கூடிய வேலைகளையும் நம்ம செய்யறோமா இல்லையா? செய்யறோம், நடக்குது.
ஆனா யோசேப்பு தன்னுடைய சொந்த சகோதரர்களுக்கு எதிராக அவர் நினைத்திருந்தால் அவர் கசப்பு கொண்டிருந்திருக்கலாம் தன்னுடைய இருதயத்துல. ஆனா அவர் செய்யல. சிறைச்சாலையில் அழுது புரண்டிருக்கலாம், செய்யல. அவர் எதிராக அநியாயங்கள் நடந்துருச்சு என்று என்ன பண்ணியிருந்திருக்கலாம், தேவன்கிட்ட முறையிட்டு இருந்திருக்கலாம், அதுவும் அவர் செய்யல. அப்ப யோசேப்பு எதையுமே செய்யல என்று பார்க்கும்போது காரணம் என்ன? ரொம்ப எளிமை. அவர் தன்னை தேவனுடைய வல்லமைக்கு, அவர் தந்த வாக்குத்தத்தத்தை என் தேவன் என் வாழ்க்கையில நிறைவேற்றுவார் என்று என்ன பண்ணினார்? எந்த சூழ்நிலைகள் அசாதாரணமாக வந்தாலும் தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம், பிராமிஸ், அந்த சொப்பனத்துல காமிச்சார் இல்லைங்களா, அது பிராமிஸ். அந்த வாக்குத்தத்தத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் என்று, அதற்கு உரிய வல்லமை உடையவர் தான் என் தேவன் என்று தேவனை அவர் என்ன பண்ணினார்? நம்பினார். அவர் சரிங்களா? அது மட்டும் கிடையாது, அவர் கடந்து போன ஒவ்வொரு சோதனைகள்லையுமே அவர் கர்த்தர் இயேசுவை பிரதிபலிக்கக்கூடியவராக இருந்தார் என்ற நிழலாகவும் அவர் இருக்கிறார். ஆனா அவருக்கு தெரியாது வரப்போகிற, ஆமா, சுவிசேஷ யுகத்தினுடைய துவக்கத்துல மேசியா வரப்போறாரு, அவர் பூமியில ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை வாழ போறாரு, அவருடைய அனுபவத்தின் சாயலை நான் வெளிப்படுத்துறேன். யோசேப்புக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா அவர் அப்ப அப்படின்னா அவர் எப்படி இருந்திருக்கிறார் பாருங்க, என்ன மாதிரி இருந்திருக்கிறார். அப்ப இவர் வாழ்க்கையை அப்படியே தேவன் என்ன பண்றார்? தன் திருக்குமாரனுடைய அனுபவத்துக்கான நிழலாக வைக்கிறார் என்றால், நிழலுக்காக இவருடைய வாழ்க்கை வடிவமைக்கப்படல. சரிங்களா? தேவனுடைய திட்டத்துல அப்படி இருக்குது. ஆனால் இவர் அது நிழலுக்கான வாழ்க்கை என்று தெரியாமலே அவர் உண்மையா என்ன பண்ணியிருக்கிறார்? யோசேப்பு அவர் உண்மையா வாழ்ந்து போயிருக்கிறார். அப்படின்னா தேவன் மீது நம்பிக்கை, அவரை நம்பிட்டார், அவரை தேவனை சார்ந்துட்டார். அவர் தேவன் வல்லமை உடையவர் என்பதை என்ன பண்ணாரு? கடினமான அனுபவங்களுக்கு மத்தியில நம்புறதுதான் உண்மையான நம்பிக்கை. அசாதாரணமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில தேவனை விசுவாசிக்கிறதா என்ன உண்மையான விசுவாசம். சாதகமான சூழ்நிலையில, மனரம்பியமான நிலைமைகள்ல, ஆரோக்கியமான சூழ்நிலைகள்ல நம்ம தேவனை நம்புவதோ, தேவனே என்று சொல்லுவதோ ரொம்ப எளிமையா இருக்கும். ஆனா அசாதாரணமான சூழ்நிலைகள்ல யோசிச்சு பாருங்க, நம்ம சொல்லுவோமா? அப்ப யோசேப்பு இதை செஞ்சிருக்கிறாரு பாருங்க. கர்த்தர் இயேசுவுக்கு ஒரு நிழல் என்பதை நம்ம பார்க்கும்போது ஏசாயா 53:7 வாசிக்கலாம். ஏசாயா 53:7. அவர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாது இருந்தார். பாத்தீங்களா? கர்த்தர்வன் அனுபவத்தை நம்ம ஒவ்வொரு வருஷமும் பெரிய அளவுல என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்ம அவருடைய அனுபவங்களின் வீரியத்தன்மை வருஷம் வருஷம் என்ன ஆகுது? நமக்கு புதுசா பெரிய பார்வையை நமக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. அவ்வளோ பெரிய அனுபவத்துக்குள் கடந்து போன கர்த்தர் இயேசு வாய் திறவாத அப்படின்னா அவர் முறையிடலை எங்கேயுமே. கெத்செமனேல பார்க்கும்போது கூட அவருடைய ஜெபம் முறையிடலாக இருந்துச்சா? இல்ல. தனக்கான அனுபவத்துல தேவன்கிட்ட போய் அவர் முறையிட்டாரா? எதுவுமே இல்ல. அவர் ஒப்பு கொடுத்தார். ஏன் ஒப்பு கொடுத்தாரு? அவர் தேவனை நம்பினார். அவ்வளவுதான். தேவனை நம்பினதுனால அவர் தன்னை என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்கின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக பார்க்கிறோம். இதே போலத்தான் யோசேப்பு இருந்திருக்கிறார். தேவனை நம்பினார், தன்னை ஒப்பு கொடுத்துட்டார். அப்போ யோசேப்பினுடைய வாழ்க்கையில முறுமுறுப்பே இல்லாமல் அவர் இருந்ததற்கான ரகசியம் என்ன என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது ரகசியமா? ஆமா. அவர் எப்படி இவ்வளவு அனுபவத்துக்கு மத்தியில அவரும் விழுந்து போன ஒரு மனுகுலத்துல காணப்பட்ட ஒருத்தர் தான். அவர்னால எப்படி முடிஞ்சிச்சு? அதற்கான ரகசியம் என்ன அப்படின்னு நம்ம போகும்போது வசனம் கொடுக்கப்படுது. ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்துல வசனம் 5 இருந்து 8 வரை. 45ஆம் அதிகாரத்துல 5 இருந்து 8 வரை. என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார்.
தேசத்தில் இப்போது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்துக்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனிடத்துக்கு போய். அப்போ இந்த 3 வசனங்கள்ல யோசேப்பு தன் சகோதரர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார். இந்த வசனத்தை பேசும்போது யோசேப்பு எந்த நிலைமையில இருக்கிறாரு? என்ன நிலைமையில இருக்கிறாருன்னா, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணார் இல்லைங்களா, ஒரு சொப்பனம் காமிச்சார் இல்லைங்களா, தன்னுடைய சகோதரர்களுக்கு மத்தியில இவரை என்ன பண்ணியிருப்பேன், உயர்த்தி இருப்பேன், எல்லா சகோதரர்களும் உன்னை என்ன பண்ணுவாங்க, தலை வணங்கி கொள்ளுவாங்க என்கின்ற ஒரு சொப்பனம் காமிச்சார் இல்லைங்களா. அத அவருக்கு தேவன் காமிச்ச, உன்னை உயர்த்த போறேன் என்று காமிச்ச சொப்பனம் யோசேப்புக்கு. ஆனா அது எப்படி நடக்கும் என்று பார்க்கும்போது தெரியாது. ஆனா அதுக்கு நேர் எதிரான அனுபவங்கள் போகுது. ஆனா இப்போ எகிப்துல பார்வோனுக்கு தேவன் ஒரு சொப்பனம் கொடுக்கிறாரு. வரப்போகிற நாட்கள்ல என்ன ஆக போகுது, தேசம் ஒரு பெரிய பஞ்சத்துக்குள்ள போக போகுது. அந்த சொப்பனம் பார்க்கும்போது அது பஞ்சத்துக்கான சொப்பனம் என்று அவரால் என்ன பண்ண முடியல, புரிந்து கொள்ள முடியல, அறிந்து கொள்ள முடியல, கலங்குறாரு, தவிக்கிறாரு, யார்ட்டி விட இல்லை. இப்ப யோசேப்பு கிட்ட போகும்போது, ஏன் யோசேப்பு கிட்ட போகணும் அப்படின்னா, யோசேப்புக்கு இதுலயே என்ன கிடைக்குது தெரியுங்களா, விடையும் இருக்குது. தேவன் இவரை கொண்டு ரொம்ப அழகாக பார்வோனுக்கு பதில் கொடுத்தது மட்டுமல்ல, இவ்வளோ விஷயங்களை அறிந்து காரியங்களை தெளிவுபடுத்தின இவரையே என்ன பண்ணா, தேசத்துல ஒரு அதிபதியாக நியமிக்கலாம் என்று உயர்த்தினார் இல்லைங்களா. இப்ப யோசேப்புக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்காரு. இவ்வளவு அனுபவத்தின் வழியாக இதெல்லாம் நடக்கலாட்டினா இப்ப இந்த எகிப்துல நான் என்ன ஆயிருக்க முடியாது, நான் உயர்த்தப்பட்டிருக்க முடியாது. சரிங்களா. அப்போ சுற்றிலும் பஞ்சம் என்று சொல்லும் போது அதுல யாரும் பாதிக்கப்படுறா, தன்னுடைய சொந்த குடும்பமும் பாதிக்கப்பட்டு அவங்களும் இப்ப எகிப்துக்கு வர்றாங்க அப்படின்னா எல்லாரும் எகிப்துக்கு வருவாங்கன்றது தெரிஞ்சு போயிடுச்சு. சரிங்களா. அப்போ என்னை முன்னாடி தேவன் அனுப்பிச்சிட்டார். அப்ப இந்த வசன பகுதியில இந்த 3 வசனத்துல அவர் 3 முறை பயன்படுத்தினாரு. தேவன் தான் என்னை அனுப்பினார், தேவன் தான் என்னை அனுப்பினார், தேவன் தான் என்னை அனுப்பினார் என்று என்ன பண்றார், 3 முறை பதிவு பண்றாரு. எங்கேயுமே அவர் என்ன பண்ணல, நீங்க என்னை இப்படி பண்ணிட்டீங்க, என்னை தூக்கி போட்டுட்டீங்க, என்னை இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, ஆனாலும் பாரு நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை சொல்ல, தேவன் என்னை அனுப்பினார், தேவன் என்னை அனுப்பினார், தேவன் என்னை அனுப்பினார் அப்படின்னு சொல்லும் போது யோசிச்சு பாருங்க. தேவன் என்னை அனுப்பினார் என்று 3 முறை சொல்லக்கூடிய ஏற்பாட்டுல சர்வ வல்லமை உள்ள தேவன் மீது யோசேப்பு வைத்திட்ட அசாதாரணமான நம்பிக்கை, விசுவாசத்தின் விளைவாக மட்டும்தான் இப்படி வாயிலிருந்து வார்த்தை வருமே தவிர மற்றபடி என்ன ஆகாது. நம்பிக்கை இல்லாமல் வார்த்தை வராது. அப்ப தேவன் மீது இவ்வளவு நம்பிக்கை இருந்ததுனாலதான் அவர் யாரையுமே குற்றப்படுத்தல, தேவன் தான் செஞ்சிட்டாருன்னு சகோதரர்களை தேற்றுறாரு. அவங்க பயப்படுறாங்க, இவர் என்ன பண்றாரு, நீங்கெல்லாம் செய்யல, தேவன் தான் என்னை அனுப்பிச்சிட்டார். அப்ப தேவன் என்னை எப்படி அனுப்பணும்னு ஒரு திட்டம் இருந்துச்சோ, என்ன செய்து கொண்டு இருக்கிறார் என்பது அவருக்கு தான் தெரியும். நீங்க என்ன பண்ணிட்டீங்க, அவர் திட்டத்துல ஒரு காரணிகளாக இருந்து என்னை குழிக்குள்ள போட்டீங்க. அதுல எல்லாமே அடங்கும். ஆகவே தேவன் தான் என்னை இப்படியாக நடத்திட்டார், இந்த அனுபவங்கள்ல நடத்திட்டார். இப்ப நான் உங்களுக்கு முன்னாடி வந்துட்டேன் ஜீவரட்சணை செய்யும்படியா. இவங்க மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த எகிப்துக்கு சுற்றி இருக்கக்கூடிய தேசங்களுக்கு அனைவருக்கும் ஜீவரட்சணை செய்யும்படியாக. இப்ப யோசேப்பினுடைய மதிப்பு சொந்த குடும்பத்துல மட்டும் இல்ல, அந்த சொப்பனத்தினுடைய மகிமை பாருங்க எவ்வளவு பெருசு. பார்வோனுக்கு அர்த்தஸ்தானம், அதனுடைய நிழல் என்ன, பிதாவாகிய தேவன். அந்த இடத்துல பார்வோன் வந்து பிதாவாகிய தேவனுக்கு அடையாளமாக இருக்கிறார். பிதாவாகிய தேவனுக்கு அடுத்து யார், கர்த்தர் இயேசு தான் என்பதை எவ்வளவு அற்புதமா காமிக்கிறாங்க பாருங்க. இந்த ஒரு சித்திரம் அப்படிதான் நமக்கு காமிக்கும். அப்ப இதன் அடிப்படையில நம்ம கவனிக்கும் போது அப்ப கர்த்தர் இயேசு பிதா மேல எப்படி நம்பிக்கையை வச்சிருப்பார். சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக அவரை, அவருடைய நாமத்தை தேவன் மிகப்பெரிய அளவுல உயர்த்ததுக்கான காரணம் இப்ப யோசிச்சு பாருங்க. தேவனுக்கு அடுத்து யாருதான்,
அவர் தான் என்பதை பார்க்கும். அப்போ அந்த நிழல்ல யோசேப்பினுடைய விஷயம் யோசிச்சு பாருங்க. எப்படி அவர்னால முறுமுறுக்காமல் இருக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா, தேவன் மீது அசாதாரணமான மாபெரும் நம்பிக்கை, விசுவாசம் அவர்கிட்ட இருந்துச்சுன்னு பாருங்க. அந்த விசுவாசம் எப்படி இருந்துச்சுன்னா, என் சகோதரர்கள் என்னை தூக்கி போட்டாலும் இந்த சூழ்நிலை தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. போத்திபார் வீட்டுக்கு அடிமையா போயிட்டேன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை, தேவனுடைய கட்டுப்பாட்டுல தான் அதுவும் இருக்கு. பழி போட்டு சிறையில் அடிக்கிறாங்களா, சிறைச்சாலையில நான் இருந்தாலும் என் விஷயம் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அப்ப சகலமும் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு என்று அவர் நம்பினதுனாலதான் அவர் என்ன, அவர் முறுமுறுக்கல, தேவன் வல்லமையுடையவர் என்று அவர் ரொம்ப ஆழமாக அவர் நம்பினார். அந்த கிரகித்துக் கொள்ளக்கூடிய இருதயம் அவர்கிட்ட இருந்துச்சு. அப்ப நமக்கு என்ன வேணும் தெரியுங்களா? தேவன் என்ன செய்து கொண்டு இருக்கிறார் என்று அவருக்குத்தான் தெரியும். நாம என்ன பண்ணணும்? நாம் அவரை நம்பிட்டா நம்ம என்ன பண்ண மாட்டோம், நாம முறுமுறுக்க மாட்டோம். நமக்கு அதிருப்தியான மனநிலைமை என்ன ஆகாது, நம்மகிட்ட இருந்து வெளிப்படாது. நம்ம அதிருப்தி கொள்ள மாட்டோம். யாருக்கு எதிராகவும் எதற்கு எதிராகவும் தேவன் மீது நம்ம நம்பிக்கையை வச்சிருவோம். புரியுதுங்களா? இதுதான் அந்த ரகசியம். இது 2வது ஆலோசனையாக கொடுக்கிறார். 3வது ஆலோசனை ரொம்ப எளிமை, வசனம் வாசிடலாம். 3வது ஆலோசனை என்ன அப்படின்னா, 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நமக்கான 3வது ஆலோசனை, முறுமுறுப்பை எப்படி நிப்பாட்டுறதுன்னா, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லாவற்றும் என்கின்ற அந்த வார்த்தைக்குள்ள எதெல்லாம் அடங்கும்? எதெல்லாம் அடங்கும்? நமக்கான வாழ்க்கையின் அனுபவங்கள் அடங்கும். இந்த உடன்படிக்கையின் வாழ்க்கையில தேவன் நம்மளை கொண்டு என்ன திட்டம் வைத்து நம்மளை நடத்தி கொண்டு இருக்கிறாரோ, அந்த அனுபவங்கள் நிறைந்த அந்த ஏற்பாட்டுல எல்லாவற்றிலும் நம்ம என்ன பண்ணணுமா? ஸ்தோத்திரம் நம்ம செலுத்தணும். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் என்ற வார்த்தை பொதுவாக கிறிஸ்தவர்கள் அதை எப்படி எடுத்துக்குவாங்க? அவங்க விரும்பக்கூடிய நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளும் போது என்ன பண்ணுவாங்க? ஸ்தோத்திரம் செலுத்துவாங்க. அல்லது நன்மைகளை கேட்டு பெற்று கொள்ளுவதற்காக என்ன பண்ணுவாங்க? ஸ்தோத்திர பலியின் புஸ்தகம் வச்சு படிப்பாங்க, ஸ்தோத்திரம் செலுத்துவாங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? அந்த வார்த்தையை பதிவு பண்ணிட்டு இருப்பாங்க. அது அல்ல. இங்க ஸ்தோத்திரம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி உணர்வுல தேவனுக்கு ஏறெடுக்கக்கூடிய ஸ்தோத்திர பலி. அது எதுக்கு மத்தியில ஏறெடுக்கணும்னா, எந்த அனுபவங்களுக்கு மத்தியிலையும், எல்லாவற்றுக்கும் மத்தியில, எந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியிலையுமே தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம் என்று என்ன பண்ணணும்? இந்த மாதிரியான இருதயத்தை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன வராது? முறுமுறுப்பு வராது. புரியுதுங்களா? இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்கலாம். நமக்கு கடந்து வந்த அநேக அனுபவங்கள்ல நாம இந்த மனநிலைமையை கொண்டிருந்தால் நாம எப்படிப்பட்ட வளர்ச்சியில இருந்திருப்போம்? நம்மை குறித்த தேவனுடைய சித்தம் இதுவாக இருக்க நாம் இப்படித்தான் இருந்திருக்கிறோமா? அப்போ இந்த ஆலோசனைகள் இப்ப கொடுக்கப்படுது இல்லைங்களா? அப்ப இனி வரப்போகிற அனுபவங்கள், அது உலகத்திலேயா இருக்கட்டும், நம்முடைய இன பந்துக்களுக்கு மத்தியில இருக்கட்டும், அல்லது வேலையின் விஷயங்கள்ல இருக்கட்டும், விசேஷமா சபையின் அங்கங்களுக்கு மத்தியில இருக்கட்டும், எப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கு வந்துட்டாலும் கூட நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்தோத்திரம் செலுத்தணும். தேவனே ஸ்தோத்திரம். நல்ல அனுபவங்களா, கடினமான அனுபவங்களா, அல்லது வலிமிகுந்த அனுபவங்களா, அல்லது வேதனையை உண்டாக்கக்கூடிய அனுபவங்களா, அல்லது ஒருவேளை நமக்கு அவமானம் தரக்கூடிய அனுபவங்களா, எதுவாக இருந்தாலும் அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய இருதயம் அந்த மன நிறைவற்ற நிலைமையிலிருந்து அது என்ன ஆகுது? அது அமைதல் ஆகுது. தேவன் மீது நம்பிக்கை கொள்ளுது, தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துது. அப்ப தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கக்கூடியவைகளை அதை ஏற்றுக்கொள்ளுது. அது ஏற்றுக்கொள்ளுது. அவைகளை ஏற்றுக்கொள்ளும் போது என்ன ஆகுதுங்க? அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னா சகலமும் தேவனுடைய கரத்துல இருக்குது என்கின்ற புரிதல்ல தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் போது இங்க சூழ்நிலைகளை குறித்து அதிருப்தி வராது. அந்த சூழ்நிலைகளுக்கு காரணங்களாக இருக்கக்கூடிய அவைகளுக்கு மத்தியில காணப்படக்கூடிய யார் மீது நமக்கு என்ன வராது? கசப்போ, வெறுப்போ, சண்டைகளோ, சச்சரவுகளோ, அதிருப்தியோ என்ன ஆகாது. அது நமக்கு வெளிவராது என்று நம்ம பார்க்கிறோம், வராது என்று பார்க்கிறோம். ஆகவே 3வது ஆலோசனை, எல்லாவற்றிலேயும் நாம் என்ன பண்ணணும்? தேவனுக்கு
ஸ்தோத்திரம் நாம செலுத்தணும். இது மூன்றாவது ஆலோசனை. நான்காவது ஆலோசனை என்ன என்று பார்க்கும்போது, கர்த்தர்கிட்ட நம்ம பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் இருக்கு இல்லைங்களா, அதன் மீது மட்டும் கவனம் வைக்கும்போது நாமோ இந்த முறுமுறுப்பை நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ண முடியும், நாமோ நிறுத்தி கொள்ள முடியும். சரி, கர்த்தர்கிட்ட பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் என்ன? போன வருஷத்தை விட இந்த வருஷம் எனக்கு ரொம்ப சிறப்பான வருஷமாக இருந்துச்சு. எனக்கு போன வருஷம் கிடைக்காததெல்லாம் எனக்கு இந்த வருஷம் கிடைச்சிச்சு. நான் போன வருஷம் எதிர்பார்க்காததெல்லாம் இந்த வருஷத்துல நான் என்ன பண்ணிக்கிட்டேன், நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியுமா? அது மாதிரியான விஷயங்களா? அப்படி இல்லை. அப்போ கர்த்தர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் இருக்கு. உண்மையாகவே நமக்கு மாம்சபூர்வமாக கூட தேவன் என்ன பண்றாருன்னா, அவர் சித்தத்தின்படி செய்யும் போது அவர் கரத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் கூட என்னதான், அவரால் தரப்படக்கூடிய ஆசீர்வாதம். கண்டிப்பா மாம்ச பிரகாரமாக கூட சில தேவைகள், சில அனுமதிகள் தேவன் என்ன பண்றாரு, அவர் அவருடைய பிள்ளைகளுக்கு தர்றார். அதுவும் ஆசீர்வாதம் தான். தேவன் கரத்திலிருந்து ஒரு ரூபாய் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வந்தா கூட அது ஆசீர்வாதம். நல்லா புரிஞ்சுங்க. தேவன் கரத்துல இருந்து வர்றதுன்னா என்ன அர்த்தீங்களா? நமக்கு உண்டானவைகளை, நம்மையும் நமக்கு உண்டானவைகளை தேவன்கிட்ட கொடுத்துடணும். அதுதான் உடன்படிக்கை. நாம தேவனுக்கு கொடுக்க முடியாது. நாம என்ன பண்ண முடியாது, நாம தேவனுக்கு சரி என்ன பண்ணலாம் அப்படின்லாம் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. நாம தேவன்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் தேவன் நமக்கு கொடுப்பார். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில எது அனுமதிக்கப்பட்டிருக்கு, எது அனுமதி இல்லை அப்படின்னு தேவன் என்ன பண்ணுவார், தேவன் தான் நமக்கு சொல்லுவாரு. அப்போ நமக்கு உண்டானவைகளை நாமளே எடுத்து பயன்படுத்துவதற்கு என்ன, நம்ம உரிமைக்காரர்கள் அல்ல. அப்ப தேவன் தான் தருவார் நமக்கு. அப்போ அது மாதிரியும் இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு ரூபாய் தேவன் அனுமதிக்கிறார்னா, ஒரு நன்மை கொடுக்கிறார்னா, அது மாம்சபூர்வமாக நாம் ஒரு விஷயத்தை பெற்றிருக்கிறோம் என்றால், பெற்றிருக்கிறோம் தேவனுடைய கருத்திலிருந்து பெற்றிருக்கிறோம் என்றால் அதுவும் என்னத்தான், நன்மை தான். ஆனா அங்கே அந்த மாதிரியான நன்மையை பத்தி பேசல. தேவனிலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகள்ல ரொம்ப முக்கியமான நன்மை என்ன தெரியுங்களா, நீதிமானாக்கப்படுதலுடைய ஆசீர்வாதம். அதாவது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, அப்ப மட்டும் இல்ல, இன்றைய நாள் வரை நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான ஏற்பாட்டையும் தேவன் வச்சிருக்கிறார் இல்லைங்களா. இது எவ்வளவு பெரிய விஷயம். இது யாருக்குமே இல்லாத ஒரு ஆசீர்வாதம். இது நம்ம தேவனுடைய திட்டத்துல எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒட்டுமொத்த உலகமும் தேவனை விட்டு தூரம் போய் கீழே இருக்கிறாங்க, மரண நிலைமையில இருக்கிறாங்க, தொடர்பற்று இருக்கிறாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துல இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும் தேவன்கிட்ட பலிகளினாலும் தேவனுடைய பிரமாணங்களினாலும் அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான பாவ நிவாரணத்தின் பலிகளை முன்னிட்டு தேவன்கிட்ட சேரக்கூடிய ஒரு வாய்ப்பை அவங்க பெற்றாங்க, ஒரு வாய்ப்பை பெற்றாங்க. ஆனா அதுவும் முடியுது அவங்களுக்கான ஏற்பாட்டுல. ஆனா சபையை நீங்க பாத்துட்டீங்க, சுவிசேஷ யுகத்துல அவங்க எங்க போய் நிக்கிறாங்க, அவங்க எம்ப்ளைன்ல நிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இவர்கள் உலகத்தை விட, இஸ்ரேல் ஜனங்களை விட, பொதுவான கிறிஸ்தவர்களை விட, அதற்கும் மேல என்ன சொல்லணும்னா, மட்டக்கோட்ல எம்ப்ளைன் தான் என்ன, நீதிமானாக்கப்பட்ட நிலை. அதற்கும் மேல எம்ப்ளைன் என்று சொல்லும் போது யோசிச்சு பாருங்க அருமையான சகோதர சகோதரிகளே. தேவன் நம்மளுடைய பாவங்களை என்ன பண்ணிருக்கிறார், ஆதாமின் வழியாக வந்த பாவ சாபங்களை நம் தலையில இருந்து எடுத்து போட்டு, கர்த்தருடைய ஈடுபலியின் புண்ணியத்தினால முழுவதுமாக மூடப்பட்டு நம்மளை என்னமாக பார்க்கிறார், நீதிமான்களாக, பாவம் இல்லாதவர்களாக நம்மளை எண்ணிக்கொள்கிறார், நம்மளை பார்க்கிறார். அது மட்டும் இல்ல, தொடர்ந்து நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய மாம்சத்தினுடைய காரியங்கள், இந்த உடுத்தப்பட்ட வஸ்திரம் அவைகள் கரையாகும் போது அதையும் சரி செய்து கொள்வதற்கான இன்றைய நாள் வரை அதற்கான ஏற்பாடையும் தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், நமக்கு அங்க வைத்திருக்கிறார் என்று ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்கிறோம். பாவ மன்னிப்பு சாதாரண ஆசீர்வாதம் இல்லை. அதனாலதான் இந்த ரெண்டு யுக மாற்றத்திற்கான சத்தியத்தை கர்த்தர் என்னவாக பேசியிருந்தார் ஞாபகம் இருக்கா? ஐஸ்வர்யவான் ஏழைலாசருன்ற ஒரு ஓமை பேசினார் இல்லைங்களா, அது இந்த ரெண்டு யுக மாற்றத்துக்கான சத்தியம். அதுல இன்னைக்கு நாம எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்துல நாம இருக்கிறோம். பாவம் மன்னிக்கப்பட்ட நிலை மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான நிலை. நிறைய காரியங்கள் நம்ம விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். நாமோ கர்த்தர் இயேசுவினுடைய ஈடுபலியினால். இது ஒவ்வொரு நாளும் நாம நினைவு கூற வேண்டிய விஷயம். ஒவ்வொரு நாளும் நம்ம நீதியின் நிலையில் தேவன் நம்மளை நிறுத்தியிருக்கிறார் என்று நம்ம உணர வேண்டிய விஷயம். அது
நிறைய காரியங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம உணர்வு ரீதியில வளரக்கூடிய ஏற்பாட்டுல தேவன் வச்சிருக்கிறார். உதாரணத்துக்கு சகோதரர் அவர்களுடைய எழுத்துக்களை கவனிக்கும் போது, கர்த்தர் நம் மத்தியில் பிரசன்னமாகி இருக்கிறார் என்கின்ற உணர்வில் உங்களை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்றார். இன்னைய நாள்ல யோசிச்சு பாருங்க, கர்த்தர் எப்ப வந்தாரு? 1874 வந்துட்டார். இன்னைக்கு கர்த்தர் வந்திருக்கிறார் என்கின்ற ஏற்பாட்டுல நான் ஒரு யுக முடிவின் காலத்துல இருக்கிறோம். கர்த்தர் இவ்வளவு காலம் ஆயிடுச்சு, அவருடைய வேலைகளை இன்னை வரை அவர் சரியா செஞ்சுட்டு போயிட்டு இருக்கிறார். உலகம் முடிவுக்கு வரப்போகுது என்கின்ற உணர்வு இன்னைக்கு நம்ம மத்தியில யார்கிட்டயாவது இருக்குதா? கர்த்தர் ஆளுகை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, உலகமே முடிய போகுது என்கின்ற உணர்வு நம்ம மத்தியில யார்கிட்டயாவது இருக்குதா? விடிஞ்சா நம்முடைய கண் விழிப்பு, நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களும் எதை நோக்கி போகுது? ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? ஒவ்வொரு நாளையும் நம்ம எப்படி முடிக்கிறோம்? மீண்டும் ஒரு புதிய நாளை எப்படி நம்ம பெற்றுக்கொண்டு ஓடிக்கிட்டு இருக்கிறோம்? எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய காலங்கள்ல கர்த்தர் நம் மத்தியில் பிரசன்னமாகி இருக்கிறார் என்கின்ற அந்த உணர்வினுடைய மங்கள் ரொம்ப என்ன ஆயிடுச்சு? மங்கி போயிடுச்சு. இப்ப இதன் அடிப்படையில பார்க்கும்போது, இப்ப நாமெல்லாம் யாரு? நம்ம நீதிமானாக்கப்பட்ட விதங்கள் என்ன? தேவன் நம்மளை உலகத்திலிருந்து பிரிச்செடுத்து எவ்வளவு ஆசீர்வாதமான நிலைமையில நம்மளை எல்லாம் வைத்திருக்கிறார் என்கின்ற இந்த உணர்வு இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? நிறைய பேருக்கு அது மங்கின இல்லை என்று சொல்ல முடியாது, அது மங்கின நிலையில் அது காணப்படுது. அப்ப இதுல நம்ம உணர்வு பூர்வமா என்ன ஆகணும்? பெருசாகும். ஆகவே நம்ம எண்ணி பார்க்க வேண்டிய விஷயங்கள் வேற. அப்ப அவைகளை பார்க்கும்போது நமக்கு என்ன வராது? நமக்கு முறுமுறுப்புகள், அதிருப்திகள் வராது என்று நம்ம பார்க்கிறோம். முதல் விஷயம். இரண்டாவது, நாம நினைக்க வேண்டிய விஷயம், நம்ம எண்ணி பார்க்க வேண்டிய விஷயம், தேவனும் கர்த்தரும் நம்மளோடு இருக்கிறதாக அவங்க வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாங்க. யாரோடு? நம்மளோடு இருக்கிறதாக வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாங்க. வசனம் வாசிங்க, மத்தேயு 9:2. மத்தேயு 9:2 வசனம். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடம் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பாத்தீங்களா? இது அங்க மட்டும் இல்ல, இந்த வசனமும் கொடுக்கிறாரு. எபிரேயர் 13:5 வாசிங்க நீ. எபிரேயர் 13:5. நீங்கள் பல ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுடைய பாவங்களை மன்னித்து நம்மளை நீதிமானாக்கக்கூடிய வேலையோடு அவர் நிப்பாட்டுறதில்ல, தொடர்ந்து நம்மளை ஆசீர்வதித்து நம்ம கூட இருந்து நம்மளை நடத்தக்கூடிய தேவனாகவும் நம் கூடயே இருக்கக்கூடிய கர்த்தராகவும் யார் இருக்கிறார்? நம்முடைய பிதாவும் நம்முடைய ஆண்டவரும் அங்க இருக்கிறாங்க. இந்த வாக்கு தத்தங்கள்லாம் நமக்கு படப்பட்டிருக்கு. அப்போ இந்த எண்ணம் நமக்கு இருக்கணும், எப்போதும் தேவனும் கர்த்தரும் என் கூட இருக்கிறாங்க என்கின்ற இந்த உணர்வும், இந்த பார்வையும், இந்த எண்ணமும் என்ன ஆகணும்? இருக்கணும். இப்படி இருக்கும்போது நமக்கு என்ன வராது? அதிருப்தியோ முறுமுறுப்போ அங்க வராது என்கின்ற இந்த காரியத்தையும் நம்ம பார்க்கணும். அது மட்டும் கிடையாது அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த முறுமுறுப்புக்கான வாய்ப்புகளை நம்ம அனுமதிச்சோம்னா அது ஒரு சமயத்துல அது நமக்கு மன அழுத்தமாக மாறும். என்னவாக மாறும்? மன அழுத்தமாக மாறும். அப்படின்னா அதிருப்தியான விஷயங்களை நம்ம தூக்கி தலையில வச்சிட்டோம்னா என்ன ஆகும்? அது மன அழுத்தத்தை கொண்டு வரும். அதெல்லாம் அந்த பாதிப்புகள்லாம் நம்ம மத்தியில இல்லை என்று சொல்ல முடியாது. ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து நம்ம தலையில வச்சிட்டோம்னா என்ன நடக்குது? என்ன இப்படி நடந்துருச்சு, என்ன இப்படி ஆயிடுச்சு, ஏன் இப்படி போயிடுச்சு அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை சிந்திக்க 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 என்ன வரும்? ஒரு வகையான ஒரு மன அழுத்தம் வரும், ஒரு சோர்வு வரும், ஒரு அதிருப்தி வரும். அப்போ மன அழுத்தம் தரத்தக்கதான இந்த மாபெரும் சோர்வுக்குள் வழிநடத்தக்கூடிய இந்த முறுமுறுப்புக்கான வாய்ப்புகள் ஒருவேளை இருக்கு அப்படின்னா நாம் அவைகள்ல இருந்து விலகிடணும். என்ன ஆயிரணும்? அவைகள்ல இருந்து நம்ம விலகிடணும். அப்படி விலகிட்டோம்னா நம்ம எப்படி இருப்போம் தெரியுமா? நாம கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள்.
யாருக்குள்? கர்த்தருக்குள். கர்த்தருக்குள் இருக்கக்கூடிய வாழ்க்கை என்ன என்பது தெரியும், அதனுடைய அனுபவங்கள் என்ன என்று தெரியும், அதனுடைய பாதைகள் என்ன என்று தெரியும். ஆனா அதுக்குள்ளதான் ஒரு புது சிருஷ்டி எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். அப்போ கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதற்கு எதிராக இருக்கக்கூடிய மன அழுத்தத்தை தரக்கூடிய முறுமுறுப்புகளுக்கு நம்ம என்ன ஆயிரணும்? விலகிடணும். விலகிட்டா நமக்கு என்ன வந்துடணும்? எல்லா காரியங்களின் மீதும் நமக்கு ஒரு பொறுமை, ஒரு சகிப்புத்தன்மை, ஒரு சந்தோஷம், இதெல்லாம் அங்க வர ஆரம்பிக்கும் போது. அது மட்டும் கிடையாது, நம்ம கடந்து போகக்கூடிய ஒவ்வொரு பரீட்சையிலையுமே நாம எப்படிப்பட்டவங்களாக இருப்போம்னா, ஒரு உறுதியானவர்களாக நம்ம காணப்படுவோம், ஒரு பலமானவர்களாக நம்ம காணப்படுவோம், ஒரு உண்மையுடையவர்களாக நம்ம காணப்படுவோம். வசனம் வாசிக்கலாம். கொலோசியர் 1:11 வசனம். கொலோசியர் 1:11 வசனம். சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். பாத்தீங்களா, பவுல் என்ன பண்றாராம்? மீண்டும் வசனம் வாசிங்க. சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும், பாருங்க, சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி, பாருங்க, மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படவும், பாருங்க, எல்லா வல்லமையாலும் பலப்படவும் உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன்னு அவர் பேசுறார். ஏன்னா இந்த பாதையில நம்ம கடந்து போகக்கூடிய பரீட்சைகளுடைய விஷயம் இப்படித்தான் இருக்கும். அவைகள்ல நாம உண்மையுடையவங்களாக நம்ம காணப்படணும் அப்படின்னா எல்லாவற்றிலும் சந்தோஷத்தோடு, பொறுமையோடு, சாந்தத்தோடு நம்ம காணப்பட வேண்டும் என்றால், அருமையான சகோதர சகோதரிகளே, ரொம்ப முக்கியமாக நாம் அந்த நிலையை அடையணும். எந்த நிலையில? எப்படிப்பட்ட பரீட்சைகளை கடந்து போனாலும் நான் மகிழ்ச்சியோடு, சாந்தத்தோடு, அமைதலோடு, முறுமுறுப்பு இல்லாமல் காணப்படுவேன் என்ற அந்த நிலையை நாம் அடையணும் என்கின்ற இந்த விஷயத்தையும் அவங்க காமிக்கிறார். ஆகவே முறுமுறுப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய, அதிருப்திக்கு காரணமாக இருக்கக்கூடிய விஷயங்களை விட்டு விலகி நமக்கு முன் தேவன் வைத்திருக்கக்கூடிய பாதையின் அனுபவங்களில் நான் சந்தோஷம் கொள்ள வேண்டும் என்கின்ற இந்த எண்ணத்தை நம்ம வைத்துக் கொள்ளணும். சரிங்களா? அதுல நம்ம வளரணும். வசனம் வாசிக்கலாம். ரோமர் 5:4 வசனம். உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். பாத்தீங்களா, உபத்திரவத்திலேயும் நம்ம என்ன பண்றோமா? மேன்மை பாராட்டுகிறோம் பவுல் சொல்றார். அப்படின்னா அவர் மட்டும் இல்ல, நாமளும் என்ன பண்ணணும்? ஒரு உபத்திரவமா, ஒரு சோதனையா, அதுல என்ன பண்ணணும்? மேன்மை பாராட்டுறதுன்னா பெருமை பாராட்டுறதுன்னு அர்த்தம் கிடையாது. சந்தோஷம் கொள்ளுதல், மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு, நான் சந்தோஷத்தோடு, நான் பொறுமையோடு நான் என்ன பண்றேன், அவைகளை நான் கடந்து போயிட்டு இருக்கிறேன் என்கின்ற அந்த ஒரு மனநிலை, அந்த ஒரு நிறைந்த மனநிலைமை, திருப்தி கொள்ளும் மனநிலைமை இருக்கணும் கிறிஸ்துவுக்குள்ளாக. அதுதான் நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்று அவர் சொல்றாரு. சோ ஆகவே இந்த ஒரு நிலைமைக்கு அருமையானவர்களே நம்ம வரணும். பாருங்க சகோதரர் அங்க கொடுக்கக்கூடிய எழுத்துக்களை நம்ம பார்க்கும்போது, இதை நாம் எவ்வளவு சீக்கிரமாய் அடைகின்றோமோ அப்படின்னா, எந்த நிலைமை, நம்ம எந்த நிலையிலையும் நாம மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய, உபத்திரவத்திலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் என்கின்ற அந்த நிலைக்கு வளரத்தக்க ஏற்பாட்டில் நம்ம காணப்படணும். சீக்கிரமா அதை நம்ம அடையணுமா, அவ்வளவுக்கு அதிகமாய் பிதாவுடைய சித்தத்தை செய்வதில் சந்தோஷம் கொள்ளுகிறவர்களா இருப்போம். அப்படின்னா நாம் இந்த நிலையை அடையாமல், அந்த வளர்ச்சியை அடையாமல் நம்ம என்ன பண்ண முடியாது? பிதாவுடைய சித்தத்தை செய்வதில் மகிழ்ச்சி கொள்ள முடியாது என்று அவர் பேசுறார். ஆகவே நிறைய வசனங்கள் இருக்கு. அந்த வசனத்தை கடந்து நம்ம அப்படியே நம்ம போகும்போது, உண்மையிலேயே உபத்திரவத்துக்கு மத்தியில தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாமோ அவர்கிட்ட உதவி பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக, அந்த உதவியின் வழியாக நம்முடைய குணலட்சணங்களை நம்ம வளர்த்துக் கொள்ளக்கூடியவர்களாக, அது மட்டும் கிடையாது,
தேவனுடைய உதவியினால ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை நமக்குள் கொண்டு வந்து கொள்ளக்கூடியவர்களாக, நாம் எப்போதும் ஒரு புதிய சிருஷ்டிகளாகவே நம்மளை நாம் நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக செய்தால் தேவ சித்தம் மட்டும்தான் என்கின்ற ஏற்பாட்டுல நாம் முழுவதுமாக நம்மளை ஒப்பு கொடுப்பதற்கு ஏதுவாக, இப்போது அதாவது ஒரு தருணத்தில் மட்டுமல்ல, எப்போதும் தேவனே உம் சித்தத்திற்காக என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்கின்ற அந்த ஏற்பாட்டின் விஷயத்துல நாம் எப்போதும் அவைகளை நிறைவேற்றுகிற விஷயத்துல, தெய்வீக காரியத்துல தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற விஷயத்துல நாம மகிழ்ச்சி கொள்ளுவதற்கு ஏதுவான ஏற்பாட்டுல நாம மனம் வந்து ஒரு சந்தோஷம் உடையவர்களாக நாம காணப்படணும். பாருங்க, இதை எப்படி எழுதுறாரு அப்படின்னா, எப்படி இந்த புத்தகத்தில் கொடுக்கப்படுது அப்படின்னா, பாருங்க, தேவ சித்தத்திற்கு முழுமையாய் ஒப்பு கொடுப்பதற்கு ஏதுவானவர்களாக, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதில் மகிழ்ச்சி கொள்வதற்கு ஏதுவானவர்களாக மற்றும் மனமுவந்து சந்தோஷத்தோடு சுயத்தை மறுப்பதன் மூலமாக, சுயத்தை பலி செலுத்துவதன் மூலமாக பரமபிதாவுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வருவதற்கு ஏதுவானவர்களாக வளர்கிறபடியினால் உங்கள் உபத்திரவமான அனுபவங்களை வேறுக்காகவும் கை மாற்றி விற்று போட எண்ணாதிருங்கள். அப்படின்னா நம்மளுடைய வளர்ச்சி அது ஒவ்வொரு நோக்கத்திலையும் ஒவ்வொரு செயல்லையும் அது வீரியத்தோடு இருக்கணும். அது நம்மளை எப்படியெல்லாம் கட்டமைக்குது, எப்படியெல்லாம் நம்மளை உருவாக்குது என்கின்ற நோக்கத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். உபத்திரவம் இல்லாமல் ஒரு புதிய சிருஷ்டி கர்த்தருடைய சாயலை அடைய முடியாது என்று நம்ம புரிந்து கொள்ளும் போது, உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கப்படுவதற்கான நோக்கத்தை புரிந்து கொண்டு நம்ம என்ன பண்ணணும்? உபத்திரவம் வரும்போது கை மாத்தி விட்டுறக்கூடாது. கை மாத்தி விடுறதுன்னா என்ன? எனக்கு வேணாம் என்பதுதான். என்ன எனக்கு வேணாம்னா அது யாருக்கு போயிடும்? வேணாம்னா இந்த அழைப்புல வேறொருவருக்கு அந்த வாய்ப்பு போயிடும், அவ்வளவுதான். அப்போ நமக்கான அனுபவம் என்னவாக இருந்தாலும் அவைகளை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும். அதை நாம என்ன பண்ணக்கூடாது? கை மாற்றவோ விற்று போடவோ அல்லது அவைகளுக்கு விலகவோ அந்த எண்ணம் கூட நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்றார். அப்ப பாருங்க, எத்தனை வார்த்தைகள் அவைகள்ல பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வார்த்தையுமே அது வீரியமான வார்த்தைகள் தான். அப்ப ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம என்ன பண்ணணும்? இவைகளை நம்ம சிந்தையில் கொண்டு நாம் இவைகளை அடையணும்னா, இந்த நிலையை எட்டணும்னா அவைகளுக்கு காரணங்களாக உபத்திரவங்கள் தான் இருக்கு. ஆகவே இந்த உபத்திரவங்கள் எதுவாக இருந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்? அவைகள் வேணாம் என்கின்ற மனநிலைமையை உடையவனாக நான் காணப்பட மாட்டேன் என்கின்ற இந்த உறுதிப்பாடு அங்க இருக்கணும் என்கின்ற இந்த விஷயங்கள் அங்க காண்பிக்கப்படும். அதே அருமையான இந்த 4வது ஆலோசனையில இன்னும் சொல்லும்போது நம்ம ரொம்ப முக்கியமாக ஜெபம் உடையவர்களாக இருக்கணும். ஜெபம், அப்போ ஜெபம் என்பது ஒரு புதிய சிருஷ்டிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அது இன்னைக்கு ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒவ்வொரு நாளும் ஏதோ வெறுமனே சொல்லக்கூடிய மந்திரம் போல மாறிடுச்சு. வார்த்தைகள் காலையிலயா சரி ஓகே மன்னாவோடு ஒரு சிறிய ஜெபம், இரவா இரவின் கீதத்தோடு ஒரு சிறிய ஜெபம், அல்லது ஒரு விசேஷமான கூடுகையா ஒரு ஜெபம், அவ்வளவுதான் அப்படின்ட்டு இப்படி போயிடுச்சு ஜெபங்கள். ஆனா ஒரு சிருஷ்டிக்கு உயிர் பாதை, ஜீவ பாதை என்று நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? ஜெபம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது தனிப்பட்ட வகையிலையோ குடும்ப விஷயத்திலேயோ அல்லது இன்னும் சகோதரருடைய எழுத்துக்களை பார்க்கும்போது எப்போதுமே நாம ஜெப மனநிலையிலேயே தேவன்கிட்ட காணப்படணும்ன்ற. ஜெப மனநிலை அப்படின்னா ஒரு பெரிய தொடர்போடு இருக்கணும். அப்ப அதன் அடிப்படையில பார்க்கும்போது ரொம்ப முக்கியமா நாம ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியில நம்ம வருவதற்கு தேவன் உபத்திரவத்தை அனுமதி இருக்கிறார் இல்லைங்களா? அந்த உபத்திரவத்தின் வழியாக ஒரு வளர்ச்சியை எட்டி பிடிப்பதற்கு ரொம்ப முக்கியமாக நமக்கு உதவியாக ஜெபம் கொடுக்கப்பட்டிருக்கான். என்ன கொடுக்கப்பட்டிருக்கான்? உதவியாக ஜெபம் கொடுக்கப்பட்டிருக்கான். அப்படின்னா ஒவ்வொரு உபத்திரவத்திலையும் நம்ம ஒரு வளர்ச்சியை எட்டி பிடிக்கணும்னா நமக்கு வேறு உதவியாக என்ன இருக்கு? ஜெபம் அங்க இருக்கு என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அதுல கொடுக்கப்படக்கூடிய வார்த்தைகள் பாருங்க. சர்வ வல்லமையுள்ள பரமபிதாவே, என்னுடைய வாழ்க்கையில் உள்ள இந்த ஒரு அனுபவத்தின் விஷயத்தில், என்னுடைய இந்த ஒரு உறவு முறையின் விஷயத்தில் உங்களுடைய சித்தம் நடப்பதாக. அப்படின்னா நாம அப்படியே நம்ம புரிந்து கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில எது நடந்துட்டாலும் அப்பா ஒவ்வொரு அனுபவத்திலையும் உங்கள் சித்தம் நடந்தால் போதும் என்கின்ற இந்த ஒரு ஜெபம் அங்க இருக்கணுமா? ஜெபம் என்பது வார்த்தையாக மட்டும் இல்ல, அதுவே நம்முடைய இருதயமாக இருக்கணும் என்கின்ற இந்த விஷயத்தையும் நம்ம பார்க்கிறோம். பாருங்க, பரமபிதாவே என்ன பேச வேண்டும்,
என்று எனக்கு தெரியவில்லை. அப்படின்னா இதெல்லாம் அருமையான வார்த்தை. நிறைய சமயத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம், தாராளமா நம்ம என்ன பண்ணிடுறோம், எல்லாம் தெரிந்தவர்களை போல, அறிந்தவர்களை போல, படித்தவர்களை போல, மெத்த மேதாவிகளை போல என்ன பண்ணிடுறோம், நம்ம பேசிடுறோம் தெரியுங்களா. எனக்கு அருமையான சில உதாரணங்கள்லாம் கொடுக்க போகணும். இந்த நிறை குடம் என்ன ஆகாது, தழும்பாது. குறை குடம் தழும்புன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. அது போல நிறைய வார்த்தைகள் பேசுவோம், ஒண்ணுமே தெரியாது. ஆனால் பாருங்க, நம்முடைய வாயின் வார்த்தைகள் ஒண்ணு பேசுற விஷயத்துல கூட என்ன பண்ணணும்னா, தேவனே பிதாவே நான் என்ன பேசணும்னு எனக்கு தெரியல. அப்ப என்ன பேசலன்னு தெரியலன்னு ஒருத்தர் ஜெபம் பண்றாருன்னா என்ன செய்யணும்னு அவரு தெரிஞ்சவரா இருப்பாரா? நான் என்ன செய்யணும் கூட எனக்கு தெரியாது தேவன் என்ன சொல்லுவார். தேவனே நான் என்ன செய்யணும் என்று எனக்கு தெரியல, தயவு கூர்ந்து எனக்கு காண்பித்து கொடுப்பீர்களாக தேவனே. அப்ப நான் என்ன பேசணும் எனக்கு சொல்லுங்க, நான் என்ன செய்யணும் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு என்ன பண்ணுவான், என்ன பண்ணுமா. இப்படிப்பட்ட ஜெபங்கள் நமக்கு உதவியாக இருக்கும் என்கின்ற இந்த வார்த்தை பதிவு பண்ணப்படுது. பாருங்க, நான் வேற எதுவும் நம்பல, தேவனே நான் உங்களை நம்புறேன், பிதாவே நான் உங்களை நம்புறேன். இப்ப இந்த வார்த்தைகளை பார்க்கும்போது இந்த வார்த்தைகள்லாம் எப்படி எழுதியிருப்பாங்க, கர்த்தர் இதெல்லாம் செஞ்சிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் இதை தான் செஞ்சிருப்பார். தேவனே நான் என்ன செய்யணும், நான் எப்படி நடக்கணும், நான் எங்க போகணும் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் கர்த்தர் பண்ணியிருப்பார். தன்னுடைய பிதா கிட்ட அவர் கேட்டிருப்பார் இல்லைங்களா. அதே போலத்தான் நாம் கூட தேவ சித்தம் செய்கிற ஏற்பாட்டுல கடந்து போகக்கூடிய அனுபவங்கள் ரொம்ப வீரியமா இருக்கும். அதெல்லாம் நம்முடைய நன்மைக்காக தேவன் அனுமதிக்கிறார். அது ஒவ்வொரு அனுபவமுமே நமக்கான வளர்ச்சிக்கான படிக்கட்டாக இருக்கும்போது அவைகளை நம்ம விட்டுறக்கூடாது. ஆனா அவைகள்ல கடந்து போவதற்கு தேவன்கிட்ட உதவிக்காக ஜெபத்துல போய் நிற்கும் போது நம்ம எப்படி நம்மளை ஒப்பு கொடுக்கணும், எப்படி ஜெபம் பண்ணணும் என்கின்ற இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கிறோம். பாருங்க, தயவு கூர்ந்து ஏற்ற வார்த்தைகளை என் நாவுக்கு அருளுங்க. ஆமா, இப்படி எல்லாம் ஒரு ஜாக்கிரதை உள்ள ஒரு உணர்வு, ஒரு ஜெபம் இருந்துச்சுன்னா நம்ம வாயின் நம்முடைய நாவு ரொம்ப ஈஸியா திறந்துருமா. யாருக்கு மத்தியில பேசி சில சமயத்துல ரொம்ப கேசுவலா பேசிடுவோம், வெறுப்புல பேசிடுவோம், கோபத்துல பேசிடுவோம், அதிருப்தியில பேசிடுவோம், சந்தோஷத்துல பேசக்கூடிய விஷயங்கள் இருக்கு, தீமை பேச்சு இருக்கு. இப்படி பல விஷயங்கள் பார்த்துட்டீங்கன்னா நம்முடைய கட்டுப்பாட்டுல இல்லாத வார்த்தைகள் நம்முடைய வாயில இருந்து புறப்பட்டு போய்கிட்டே இருக்கும். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, தேவனே நான் என்ன பேரும், ஒரு உலகத்திலயோ, ஒரு வேலையிலயோ, சக மனிதர்கள்கிட்டயோ, சபையிலையோ, சகோதர சகோதரிகளுக்கு மத்தியிலையோ, அப்ப நான் என்ன பேசும், பொதுவா பேசக்கூடிய வார்த்தைகள் இல்ல. ஒரு சூழ்நிலைகளுக்கு மத்தியில, ஒரு உபத்திரவமான நிலைமைகளுக்கு மத்தியில, ஒரு பரீட்சைக்கு மத்தியில நம்ம என்ன பண்ணணும், எவனே நான் என்ன பேசணும், என் நாவுல நீங்க வார்த்தையை கொடுங்க அப்படின்னு என்ன பண்ணணும். இதெல்லாம் அங்க கொடுக்கப்படும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அடுத்து பாருங்க, தயவு கூர்ந்து என் பக்கு வழிகாட்டுங்க. பாதை என்பது வாழ்க்கை, என் வாழ்க்கையில நீங்க வழிகாட்டுங்க. நம்ம பாதை போட்டு நம்ம போயிட்டு நம்ம வாழ்ந்துட்டு தேவனே எனக்கு இதை செய்யுங்க என்று நம்மளோட ஜெபம் எப்படி இருக்குன்னா, தேவனுக்கு நம்ம கட்டளை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்மளே எல்லாம் பாதை போட்டு நம்மளே வடிவமைச்சு என்னென்ன செய்யணும்ன்றதை எல்லா திட்டங்களும் பண்ணி நம்ம எல்லாமே நம்ம இஷ்டப்படி செஞ்சிடறோம் இல்லைங்களா. செஞ்சு முடிச்சுட்டு தேவன்கிட்ட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இது செய்யுங்க அது செய்யுங்கன்னு கட்டளை போடுவோம். அப்படி இல்லை. பாதை என்பது வாழ்க்கை, எனக்கு வெளிச்சம் காட்டுங்க என்பது வழிநடத்துதல். புரியுதுங்களா. என் பாதைக்கு நீங்க வெளிச்சம் காட்டுங்க தேவனே. இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா. அது ரொம்ப ஆழமான அர்ப்பணிப்பு சார்ந்த வார்த்தை. இது நம்முடைய வாழ்க்கையில ஜெபமாக இருக்கணும். அடுத்து பாருங்க, தயவு கூர்ந்து என் நாவுக்கு காவல் வைங்க, உமக்கு நான் ஏமாற்றம் தராதபடிக்கு தயவு கூர்ந்து உதவி செய்யுங்க. யாருக்கு நம்ம ஏமாற்றம் கொடுக்க கூடாதான். ஒரு அனுபவத்துல தேவன் நம்மளை பார்ப்பாராம், நம்மளை கவனிப்பாராம். என் பிள்ளைகள் என்னை மகிமைப்படுத்துவாங்களா, அவங்க அந்த சூழ்நிலையை அவங்க ஜெயிப்பாங்களா, அவங்க வளருவாங்களா என்று தேவன் அனுமதிக்கக்கூடிய சூழ்நிலையில நாம் ஜெயம் எடுக்கும் போது யாரை மகிமைப்படுத்துறோம், தேவனை மகிமைப்படுத்துறோம். அப்போ பாருங்க, ரொம்ப அருமையா நம்ம பார்க்கும்போது தேவனே நான் உங்களை ஏமாத்திடக்கூடாது என்ற இந்த எண்ணமும் இருந்தாதான் நம்ம வாயில என்ன வரும், ஜெபம் வரும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு அனுமதிக்கிறார்னா, சரி இன்னைக்காவது என் பிள்ளைகள் என் சித்தம் செய்வாங்கன்னா ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு அனுமதிக்கிறார். அப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம நம்பி தேவன் ஒரு நாளை தரும்போது அந்த ஒவ்வொரு நாளிலும் நம்ம தேவனை என்ன பண்ணக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. ஒவ்வொரு காரியங்களிலும் வாய்ப்புகளிலும் நம் தேவனை என்ன பண்ணக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. சோ பாருங்க, உமக்கு நான் ஏமாற்றம் தராதபடிக்கு தயவு கூர்ந்து உதவி அருளும். தயவு கூர்ந்து குணலட்சணத்தில் உன் குமாரன் போலாக உதவி அருளும். கர்த்தரை போல ஆகணும்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்ன பண்ணணும்,
நம்முடைய எடுத்து வைக்கக்கூடிய அடிகள் ஒவ்வொன்றுக்கும் தேவனே எனக்கு உதவி செய்யுங்க, ஆலோசனை கொடுங்க, ஞானம் கொடுங்க, புத்தி கொடுங்க, என்ன பேசணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்று ஒவ்வொரு காரியத்திலையுமே தேவனுடைய வழிநடத்துதலை நம்ம என்ன பண்ணணும், வாங்கணும். இதுவும் எழுத்துக்கள் இருக்கு, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றது கூட தேவன்கிட்ட வழிநடத்தல் வாங்கணும். நம்ம இஷ்டப்படி செய்வதற்கான அனுமதி எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இல்லை, ஆனா நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் அவங்களுக்கான அனுமதி அப்படி இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இதெல்லாம் உதவி. உபத்திரவத்துக்கு மத்தியில நாமோ அவைகள் வளர்ச்சிக்கு ஏதுவாக தேவன் நமக்கு அனுமதிக்கிறார் என்கின்ற இந்த பார்வையில அவைகளை ஏற்றுக்கொண்டு அவைகளுக்குள் நம்மளை உட்படுத்தி கொண்டு அவைகள்ல ஒரு தரநிலையில் நம்ம உயர்ந்து நிற்பதற்கு ஏதுவாக இந்த ஜெபங்கள் எல்லாம் என்ன நமக்கு உதவியாக இருக்கு. நீங்க ஜெபத்துல தேவனை இப்படி நாடுங்க என்று அங்க காமிக்கிறார். பாருங்க, முறுமுறுக்காமல் இருக்கும் ஒழுங்கினை கொண்டிருங்கள். என்னவா முறுமுறுப்பு எதை கொண்டு வருமா? ஒழுங்கினத்தை கொண்டு வருமா? அப்ப முறுமுறுப்பு இல்லாமல் இருக்கும் ஒழுங்கினை கொண்டிருங்கள். இந்த ஒழுங்குக்குள் குணத்தினை கொண்டிருக்க ஜெபியுங்கள். இந்த ஒழுங்குக்குள்ள இந்த குணத்துக்குள்ள உங்களை வைத்துக் கொள்வதற்கு என்ன பண்ணுங்க? ஜெபம் செய்யுங்கள் என்று அங்கு அவர் முடிக்கிறார். ஆகவே அடுத்து வரக்கூடிய 5வது மற்றும் 6வது ஆலோசனைகளை நம்ம அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்கலாம். அப்ப பாருங்க, அப்போ இந்த ஆணைகள் எல்லாம் நமக்கு எவ்வளவு முக்கியமானவைகள். முறுமுறுப்பை நம்ம எப்படி நிறுத்தணும் என்று பார்க்கும்போது நாம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆலோசனைகள்ல இன்னைக்கு 3 ஆலோசனைகள் நம்ம பார்த்துருக்கோம். இப்ப இந்த 3 ஆலோசனைகளுமே ரொம்ப முக்கியமான ஆலோசனைகளாக அருமையான சகோதர சகோதரிகளே அங்க இருக்கிறத நம்ம கவனிச்சிருக்கோம். ஆகவே இந்த ஆலோசனைகள் எல்லாம் நமக்கானவைகளாக இந்த ஆலோசனைகளை நம்ம இருதயத்தில் நம்ம ஏற்றுக்கொண்டு இவைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகள், பிரயாசங்கள், இன்னொன்று விருப்பம் உடையவர்களாக நம்ம காணப்படுவோம். தேவன் நம் யாவரையும் ஆசீர்வதித்து அவர் ஆண்டு நம்மை வழி நடத்துவாராக. பொறுமையோடு கேட்டவங்க யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.